மாட்டிக்கிட்டு போ காலில் பார்வதி பரமகுருவே நமச்சிவாயோ சித்தம் கொலநாதா சிவகுருவே நமச்சிவாயோ கொலநாதா பொங்குருவே நமச்சிவாயோ குடி மென்குடி அறுபத்தோ ஆயிரம் கொடி முடி கைலாளிகள் வளர்ந்து கால் விசுதியே அல்லியே அமுதுண்டே அரையரா ஈசரே சமயபுரத்தாலுக்கும் அக்கா தங்கச்சி 7 பேர் இந்த புரட்டாசி மாதத்துல ஆனந்தமான ஒரு பூஜை. எங்க அம்மனுக்கு இழுப்பை கட்ட வட்டி பாலுணவு தொட்டில் கட்டி அந்த அம்மனுக்கு ஊஞ்சல் ஆட்டுறாங்க. அமாவாசை இரவிலே தாய் 1000 கோடி நட்சத்திரத்தங்களே 1000 கோடி நிலாவில என் தாய் பூமியில பிறந்து ஓய்முட்ட கல்லு கோடாலி பெல்லு ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு அவதாரம் கொண்டு என் தாய் இந்த அம்மனுக்கு தினத்துல சமரமான பூஜை. ஏன்னா இந்த தாய்க்கு நம்ம வீட்டுல எப்படி குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தைக்கு தொட்டில ஒண்ணு நம்ம செய்யறோம் அப்படிதான் ஏழை கேட்டோம். நம்ம பிள்ளை போலதான் அந்த தாயும் இந்த பூமியில நம்மளெல்லாம் காக்கிற ஆதி பராசக்தி மூவேரும் ஈன்றெடுத்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி அந்த தாய்க்கே ஊஞ்சல் கட்டுறாங்கன்னா பெரிய சந்தோஷம். நோயற்ற வாழ்வே உறவற்ற செல்வத்தோட நோய் நொடியில இருந்த பெரிய சொத்துதான். அங்க பட்டி பிறந்து கால்கோண பொங்கி தொட்டிலும் பிள்ளை தொழில் விளையாடி இந்த குழந்தைங்களாம் தெய்வத்துக்கு சமமானவாங்க. அவங்க என்ன தெரியும், குழந்தைங்களாம் தொட்டி போட்டு இந்த அழகாக இந்த தாயை சீராட்டுறாங்க. அதுல விநாயகர் பிரபா முதல் கடவுளா பிறக்கிறார். சூழ 33 கோடி தேவருக்கு மின் பிறந்த ஒரு விநாயகமூர்த்தி. ஏன் விநாயகமூர்த்தி முன் பிறந்தான்னா பார்வதி பரமசிவன் இளைய மகனும் தன்குமரனும் பெத்தவங்கதான் முதல் கடவுள். இருந்தாலும் விநாயக பெருமா சூர்வாசல் முனிவர்கிட்ட எந்த ஒரு ஊருக்கு போனாலும் கோவிலுக்கு போனாலும் 2 காலை புடித்து விநாயகனை என்ன கோப்புகணம் போட்டு நீ எங்க சென்றாலும் நீ நினைச்சது நிறைவேற விநாயக பெருமான் சாவு கட்டி கேட்டான். இந்த பூஜைக்கு விநாயக பெருமான் எப்படி வரனா 5 கரங்கள் கொண்டவனே பரமுருளே தன்குமரா எப்படி வரனா உங்க ஜமுக தேவா ஜமுக வல்லவனே தேவா
எனக்கு எந்த நோய் நொடி இல்லாத மேலும் மேலும் செல்வாக்கோட இருக்கிறேன்ட்டு அம்மாவோட சரணம் அடைந்து இரண்டாவது பிறப்புக்கு யார் பிறக்கிறாங்கன்னா எங்க அம்மா குழந்தைக்கெல்லாம் கல்வி. என்ன கல்வி? பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாலும் கல்வி வேணும், செல்வம் வேணும், நாதம் வேணும், நிதானம் வேணும். அப்படி எங்க அம்மா அலைமகள் கலைமகள் வீரகம்பாள் அவ எப்படி வரனா அன்னைக்காலே அம்மா படைத்தவன். பூஜையில நின்று அருள்வா கொடுக்கணும், பதிவிலகு ஆடக்கூடாது, அசையக்கூடாது, ஊசி போல நின்று அருள்வாக்கு தர வேண்டும். எங்க அம்மா கலைவாணி, சக்தி கலைவாணி, எழுதும் கலைவாணி பிரம்மாவோட நாவிலே குடியிருந்து இதயத்திலே குடி தவறாம சரஸ்வதி பதிவிலகுல வந்த பிறகு மூன்றாவது கடவுள் முத்தமிழுக்கு அதிபதி முருகப்பெருமான் வெள்ளியை தெய்வானியை சிறை எடுக்கும் போது என்ன பண்ணாரா? நாங்க ஒரு குறவர் சாதி, ஆடை வேட்டையாடுறது, புளிய வேட்டையாடுறது, காடை கவுதரி வேட்டையாடுறது. முருகப்பெருமான் என்ன பண்ணாரா? காசி மடந்த மலம் முருகா, காசி மடந்த மல சண்முகா, பார்வதியும் பரமசிவனும் படந்த மல முருகா எனிமிச்சோ கொத்து கொத்தா மலை பவளமலை வா முருகா. இந்த முருகப்பெருமான் பேட்டியோட எல்லைக்கு திருத்திரி மலையிலிருந்து அவர் எப்படி வர்றார் தெரியுமா? அந்த குஞ்சிக்குள்ள முருகா சொந்தக்கார முருகப்பெருமான் ஊசி போல கொடுத்த பிறகு நாலாவது கடவுள் இந்த முன்னிலை இந்த மண்ணில பிறப்பது யாருன்னா 4048 ஜீவராசி பட்டியல் எம்பெருமான் யாரு? திருப்பதியிலே வாழ்கொண்ட எங்க எம்பெருமான் ஏழுமலையான் எம்பெருமான் வேப்பல வசின ஆயிரப்படிகாரன் அசோபதி கர்மணி திருப்பதியிலே வாழ்கின்ற எம்பெருமான் இந்த பூஜைக்கு எப்படி வரும்னா